Welcome to Box. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான டயட் ரெசிபி அவல் உப்புமா போஹா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்துட்டு 200 கிராம்ஸ் அவல் எடுத்திருக்கேன். அவல் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு கேரட் எடுத்திருக்கேன். கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு கப் அளவு பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆனியன் அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் வேணும், லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கிரவுண்ட் வேர்க்கடலை வந்துட்டு நான் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுளுந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க லெமனை வந்துட்டு அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பவுடர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு வேக வைங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அவலை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆக விடுங்க. குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கிரவுண்ட் நட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான போஹா ரெடி ஆயிடுச்சு.